ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரீசெண்டாக இப்போ முடிஞ்ச சிஜிஎல் 2025ல கேட்ட செம்மு. ரொம்ப ஈஸியான செம் தான். எப்படி சால்வ் பண்ணு சொல்லி பாருங்கள். இது வந்து நீங்கள் இந்த வெண்டைகிராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதாவது வந்து இது வந்து ஜாவா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபிஷியன்ட் இன் ஜாவா அண்டு பைத்தான் ரெண்டுமே தெரிஞ்சவங்க. அதாவது இந்த இடம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 பேர் தெரியுமாமா. ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் ஒன்லி, அதாவது பைத்தான் மட்டும், அதாவது இந்த நடுவை விட்டுட்டு இந்த பைத்தான் மட்டும் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 பேர். அதே மாதிரி ப்ரொஃபிஷியன்ட் இன் ஜாவா ஒன்லி, ஜாவா மட்டும் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 60 பேர். என்ன கேட்குறேன், தெரியாமல் ரெண்டுமே தெரியாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 பேர். அப்போ வந்து இப்படி போட்டுருங்க, சரிங்களா. ஸோ இந்த வெளியே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம், அதே மாதிரி இந்த இடம், இதான் வந்து ரெண்டு இதுவுமே தெரியாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 பேர். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் தோஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் டு தோஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஜாவா. அதாவது பைத்தான் தெரிஞ்சவங்க ஜாவா தெரிஞ்சவங்க மொத்தமாக எத்தனை பேர்ட்டாங்க. பைத்தான் தெரிஞ்சவங்க மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 70 + 50 வந்து பார்த்திங்க அப்படின்னா 120. அதே மாதிரி ஜாவா மொத்தமாக தெரிஞ்சவங்க 60 + 50 வந்து பார்த்திங்கன்னா 110. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12:11 அப்படின்றது அந்த செம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 2, சரிங்களா. 11:12 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குழப்பறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ரேஷியோ ஆஃப் தோஸ் ப்ரொஃபிஷியன் இன் பைத்தான் டு ஜாவா கேட்குறாங்க. ஜாவா டு பைத்தான் இல்லை, ஒரு ஆர்வத்தில் நீங்கள் அப்படியே அதை டிக் பண்ணிடக்கூடாது, சரிங்களா. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.